30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இடங்களையும் பெண்களையும் சேர்த்து அவரும் உள்ள நுழைந்து விட்டார். நுழைந்து இப்போவும் 3 தங்கியிருக்கிறார். இப்போ தங்கி பேசுவதும் அவர்தான். அப்போ உடம்பில் தங்கியிருப்பதும் அவர்தான். என்னை இளமை ஆக்கி தருவதும் அவர்தான். இனி உலகத்தில் நடக்கக்கூடிய அற்புதங்களுக்கு அவர்தான் தலைவர். ஆகவே ஒருவர் சொல்ல வேண்டும், இன்று முதல் நீ ஆசான் அகத்தீசரையோ திருமூல தேவரையோ ராமலிங்க சாமியோ மாணிக்கவாசனையோ யாரோ ஒரு மகான் திருவுடைய பூஜை செய், ஜென்மத்தை கடைத்தேற்று சொல்ல வேண்டும். என்னை கேட்க வேண்டும். ஒரு துறவு மேற்கொண்டவன் அடிமைக்கு ஞான சித்திக்க வேண்டும், அதுக்குரிய அறிவும் பரிபக்க வேண்டும் என்றும். அடிமைக்கு ஞான சித்திக்க வேண்டும், அதுக்குரிய அறிவும் பரிபக்க வேண்டும். இப்படி நாக்கு தடுமாறுபடி கேட்டுக்கொண்டே இருக்கணும். கேட்க அவர் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். ஆகவே ஒருவன் எதை கேட்க வேண்டும், இல்லை அர்த்தம் கேட்க வேண்டும். என் மனைவி மக்கள் அப்படி இருக்க வேண்டும், நோய் நொடியாக இருக்க வேண்டும், அடிமை ஜென்மத்தை கடைத்தேற்ற வேண்டும். அதே சமயத்தில் ஏழை எளியவனுக்கு பசியாற்ற வேண்டும். அது தய சிந்தை வேண்டும். இந்த துறைக்கு அடிப்படை தய சிந்தை தான். வேறு எந்த வகை சடங்குகளும் அகப்படாது. எவன் ஒருவன் பசியாற்ற நினைக்கிறானோ அன்றே அவன் கடவுள் தன்மை அடைவான். பசியாற்றக்கூடிய எண்ணம் வந்தால் அன்றே அவன் மனிதன். அதை தொடர்ந்து செய்து வந்தால் அவன் தேவன். மேலும் மேலும் தொடர்ந்து செய்தால் அவன் ஞானி ஆவான். ஆகவே பக்தி தான், தய சிந்தையும் பக்தியே ஒருவனின் ஜென்மத்தை கிடைத்தற்றும். ஐயா, இந்த சங்கம், இந்த அமைப்புங்க ஓங்காரக்குடியில் ஒரு அமைப்புங்க, ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க சங்கம் ஐயா ஆரம்பிச்சிருக்கீங்க. இதை ஐயாவுக்கு இந்த மாதிரி ஒரு சங்கம் ஏற்படுத்தணும் அப்படின்னா ஐயாவுக்கு சிந்தையில எப்படிங்க உதிச்சது? எதன் பொருட்டுங்க? எந்த சூழ்நிலையில் ஐயாவுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து? அதான் சொல்றேன், நான் முன் ஜென்மத்திலே பெருமைதுற்ற தவத்தோனுக்கு வலுவாத தொண்டு செய்திருக்கிறேன். அது யாரென்றால் ஆசான் கரூர் முனிவருக்கு தொண்டு செய்திருக்கிறேன். ஆசான் கரூர் முனிவருக்கு தொண்டு செய்து அவர் ஆசி பெற்றதால் அவர் என்ன சொன்னார், நான் பெற்ற வாய்ப்பினை பெருமையாக என்று வாழ்த்தினார் என்னை. அன்று அந்த வாழ்த்து தான் இன்று இந்த சங்கம் உருவாகியிருக்கு. கரூர் முனிவர் ஆசியாலும் அவர் வழிகாட்டினார். கரூர் முனிவர் தான் எனக்கு முதல் குரு. அவர் தான் எனக்கு சொன்னார். அவருடைய ஆசியால் தான் இந்த சங்கம் இயக்குது. அப்போ என்னால் இயங்கவில்லை, ஞானிகள் இயக்கியிருக்கிறார்கள். இப்போ சங்கம் உருவானதுக்கு காரணம், படக்கூடிய மக்கள் சாப்பிட்றதுக்கு காரணம், அருமையான அற்புதமான தொண்டர் வருவதற்கு காரணம், தொண்டர்களை மதிக்கக்கூடிய சங்கத்துக்கு காரணம் என்னென்ன, மற்ற சங்கத்திலெல்லாம் தொண்டர்களை மதிக்க மாட்டான், ஏழை எளியவனை மதிக்க மாட்டான். இங்கே அப்படி இல்லை. ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரன் இருந்தாலும் சரி, எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, அவன் அறப்பணிக்கு வந்து விட்டான், அன்றே அவன் வெற்றி பெறுவான். ஆக தொண்டரை மதிக்கக்கூடிய சங்கம். ஆகவே ஆசானாடு உணர்த்தப்படக்கூடிய தவிர என்னால் ஏற்படவில்லை. ஆக கரூர் முனிவரும் அகத்தியரும் இப்படி ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்க வேண்டும் என்று பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னேயே இப்படி ஒரு சங்கத்தை உருவாக்க வேண்டும் என்று ஞானிகள் திட்டமிட்டு செய்தவர்கள் தான் இந்த சங்கம். நானாட் செய்யவில்லை, நான் இயக்கினேன். நான் அவர் ராமலிங்க சாமி சொல்வது போல் பாட்டு வைத்தால் பாடுகின்றேன், பணி வைத்தால் பணிகின்றேன், பதிய நின்றை கூட்டு வைத்தால் கொடுக்கின்றேன், கொலை வைத்தால் கொலைகின்றேன், குறித்த ஓடி உண்டு வைத்தால் உண்கின்றேன், உறங்கு வைத்தால் உறங்குகின்றேன், உறங்காதே ஆட்டு வைத்தால் ஆடுகின்றேன், அந்தோ சிறிய நாளாவது என்று சொன்னார். ஆக அவர் என்னை ஆட்டினால், அவர் பாட வைத்தார், அவரை ஏங்க செய்தார். ஞானிகளாகவே உருவாக்கினார்கள் தவிர நான் உருவாக்கவில்லை. இந்த சங்கம் உருவாக்குவதற்கு ஞானிகளே சூழ்ந்திருந்து அகத்திய சன்மார்க்க ஒன்று அமைக்க வேண்டும் என்று திட்டமிட்டு அவர்களை எல்லா ஞானிகளும் சூழ்ந்து இந்த சங்கத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். ஆகவே அதனால்தான் இந்த சங்கம் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கும். அதான் ஞானிகள் ஒரு ஆசையாக தான் இந்த சங்கம் உருவாகியிருக்கு, என்னுடைய முயற்சியால் இல்லை. அடுத்தது ஐயா, அகத்திய சன்மார்க்க சங்கத்தின் கொள்கைகள். அகத்திய சன்மார்க்க சங்கத்தின் கொள்கையே நாளே வருதான், உயிர் கொலை செய்யாதே, புலால் உண்ணாதே, அடுத்து காலை மாலை ஓம் அகத்திய சாயினம, ஓம் ராமலிங்க சாமிகள் திருவள்ளியில் போற்றி, ஓம் பதஞ்சலி திருவள்ளுவர் சொல்கிறது. அப்போது உயிரோடு செய்யாது, புலால் உண்ணாதே, மது அருந்தாதே, மாதவொருவர் கனதானம் செய், மனைவி மக்களோட அன்பு காட்டு, எவன் ஒருவனும் உதவி செய்தானோ அந்த நன்றியை மறக்காதே. நன்றி மறந்தவனுக்கு இந்த துறைக்கு ஆகாது. ஒருவன் சின்ன தொண்டு செய்தாலும், கடுகளுக்கு தொண்டு செய்தாலும் சரி, அதை கருத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அது தொண்டர்களை தொண்டர்களை மதித்தால் தான் இந்த சங்கம் உயிர்ப்பட முடியும். ஆகவே இல்லறத்தாலும் முன்னேறலாம். இல்லறத்தான் எப்படி முன்னேறலாம்? இல்லறமும் செய்ய வேண்டும், இல்லறத்திலும் இருக்க வேண்டும். ஆனால் சிந்தை மட்டும் ஆசா ஞானிகள் இருக்க வேண்டும். எப்போ பார்த்தாலும் ஞானிகள் இருக்கணும். அப்போ இல்லறமும் சிறக்கும், பக்தி செலுத்தினால் செல்வம் பெருகும், பக்தி செலுத்தினால் சிறுமை குணம் இருக்காது, பக்தி செலுத்தினால் நன்றி உணர்வு வரும், பக்தி செலுத்த ஒருவனுக்கு தூய்மையான அறிவு வரும், மென்மையான அறிவு வரும்,
தயசிந்த வரும். நம்ம வணங்கக்கூடியவன் தயசிந்த உள்ளவன், கொடையை வடிவானவன், எதை கேட்டாலும் செய்யக்கூடிய தகைமை உள்ளவன். அவர்களால் ஞானிகளால் உருவாக்கப்பட்டதான் ஓங்காரக்குடியில். நாம் என்னுடைய செயலால் உருவாக்கவில்லை. ஞானிகள் உருவாக்கிறார்கள், என்னை அனுப்பினார்கள், நான் தொண்டு செய்கிறேன், தொண்டர்களும் தொண்டு செய்கிறார்கள், அவர்களும் வெற்றி பெறுகிறார்கள், நானும் வெற்றி பெறுகிறேன். வெற்றி பெற்று தொண்டர்களும் இந்த வாய்ப்பு பெறுவார்கள். ஆனால் ஓங்காரக்குடியில் தொண்டு செய்கிற மக்கள் நிச்சயமாக ஜென்மத்தை கிடைத்து வருவார்கள். அது பொருளுதவி செய்வதற்கும் புண்ணியம் செய்ய வேண்டும், தொண்டு செய்வதற்கும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். புண்ணியம் செய்யாமல் ஒருவன் இங்கே இருக்க முடியாது. இப்போ சினிமாத்தோடைய வந்திருக்காங்க, அவங்க ஞானிகள் ஆசிரியர் வந்து குடிலுக்கு வந்திருக்க முடியாது. ஒரு நாகேஷ் வந்திருக்காரு, அதில் அந்த இதிலே நாகேஷ் ஒருத்தர் வந்திருக்காரு. ஆகவே அவர் வந்திருக்கிறாரு. ஆகவே ஞானிகள் ஆசியாலைக்கு வந்திருக்கிறாங்க. எல்லா தொண்டர்களுக்கும் ஆசி இருக்கு. என்ன கேட்கணும்? ஐயாவுடைய பல சொற்பொழிவுகள் கேட்டிருக்கீங்க. ஐயாவுடைய சொற்பொழிவுகள் பல சொற்பொழிவுகள்ல வந்து ஐயா வந்து மனிதன் ஜென்மத்தை கடை தேற்ற வேண்டும் சொல்றீங்க. அப்படின்னா என்னங்க? மனிதனாக பிறந்தால் மற்ற ஜீவராசிகள் இல்லாத ஒரு ஆற்றல் மனிதனுக்கு உண்டு. இந்த உடம்பு கடவுள் தங்க கொண்ட உடம்பு. ஆக ஜென்மத்தை கடத்த விரும்புகின்றவன் ஜென்மத்தை கடத்திட தெரிந்தவுடன் தொடர்பு இருக்கணும். யார் ஒருவன் ஜென்மத்தை கடத்தினானோ அவன் தொடர்பு இருக்க வேண்டும். அப்போ பட்டத்தார் இருக்கார், அவர் முதுபெரு யோகி ஞானி. அவர் கப்பலை அவர் செஞ்சவர். கோடிக்கணக்கான பொருள் வந்தது, வாரி வாரி வழங்கி கை சவந்து கையாது. அப்போ மகான் யாராவது ஒரு மகான் திருவடியை பற்றினால்தான் ஒருவன் ஜென்மத்தை கடத்த முடியும். அது ஜென்மத்தை கடத்துறதுக்கு ஒரே உபாயம் ஞானிகள் திருவடி தான். ஞானிகள் திருவடி வழங்கினால்தான் ஜென்மத்தை கடத்த முடியும். எவன் ஒருவன் ஜென்மத்தை கடத்தி கொண்டானோ, எவன் ஒருவன் மனமில்லா பெருவன் பெற்றானோ, எவன் கருணையை வடிவானவனோ, எவன் நரைத்தரை மூப்பற்றவனோ, மனமில்லா பெருவாழ்வு பெற்றவன் திருவடி பற்றினால் அன்றி ஒருவன் ஜென்மத்தை கடத்த முடியாது. அப்போ ஜென்மத்தை கடத்தற்ற உபாயம் ஞானிகள் திருவடி தவிர வேறு உபாயமே இல்லை. ஆக அவன் காட்டுவான். தினம் பூஜிக்க அவன் நாம செய்ய பட்டத்தார் ஐயா, நீங்களாம் பெரிய மகனையா, நாயின்னு கடையராகி என்னை ஒரு பார்வை பாரு என்று சொன்னால் அன்று அவர் ஆசி பெறுவான். அந்த ஒரே ஒரு கேள்வி, நாயின்னு கடை கட்ட பாவினான், நீங்களாம் புண்ணியவனாகி உன் திருவடியை பூஜிக்க வாய்ப்பு கிடைத்திருந்து விட்டது. நான் வெற்றி பெறுவேன். ஆக உன் ஆசி பெறுவதற்கு உன் ஆசி வேண்டும். பட்டத்தார் ஐயா, அருணைநாதா, திருஞான சம்பந்தரையா, ராமலிங்க சாமிகளே, மாணிக்க வாசகா, நீங்களாம் பெரிய மகான்களையா, உங்கள் திருவடி தினம் பூசிக்கவும் அடிமை ஜென்மத்துக்கு கடை செட்டுக் கொள்ளவும் நீரே அருள் செய்யணும் என்று கேட்டால் அதுவே ஜென்மத்துக்கு கடை செட்டுக் கொண்டு உபாயமாகும். அப்புறம் அடுத்து ஐயா வந்து அதே மாதிரி ஞானிகளை பூசிப்பவன் ஞானியாவான் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்கீங்க. ஆமா, அதை பத்தி ஐயா. நம்ம வணங்கக்கூடியவன் இறந்து பிறப்பவன் அல்ல, அவன் மனமில்லா பெருவாழ்வு பெற்றவன். மனமில்லா பெருவாழ்வன் பெற்றவன் திருவடி பற்றினால் அன்றி ஒருவனும் மனமில்லா பெருவாள் கைக்கூடாது. ஆக ஞானியை பூசிப்பவன் ஞானியாவான். என்ன காரணம்? அவன் காமத்தை வென்றவன், பொருள்பட்ட அற்றவன், மாசற்றவன், பந்தபாச அற்றவன், தயசிந்த உள்ளவன், எதையும் செய்யும் வல்லம் உள்ளவன். அப்பேற்பட்ட ஆசி அவனுடைய ஆசி பெறாமல்